மாட்டு பொங்கல் மினி விளாக் பார்க்கலாமா? வீட்ல குட்டி கோலமா போட்டேன். பட் ரோட்ல ரொம்ப பெரிய கோலமா அழகா போட்டு எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 சாமி கிட்ட இருக்கும். எங்க ஊர்ல தனித்தனியா கோவில் வீடுன்னு தனித்தனியா பங்காள்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லா சாமியும் மொத்தமா சேர்ந்து அழைச்சு, அப்புறம் வந்துட்டு பொங்கக்கூட எல்லா ஊரா சேர்ந்து பொங்கக்கூட தூக்கிட்டு போய் ஒரு காமனான பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அம் இது வச்சு பொங்கல் வைப்பாங்க. ஸோ செம்மையா இருக்கும். அந்த 2 ஹார்ஸ் சாமி அழைச்சு ஒவ்வொரு பேருக்கும் குறி சொல்லி ஆடி ஒரு மாரி சூப்பரா இருக்கும் அந்த வைபு. அப்புறம் அது ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் அங்க போய் பொங்கல் வச்சதுக்கப்புறம் அவங்கவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் மாடு வச்சிருக்கவங்கலாம் மாட ரெடி பண்ணி அங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நெறையா மாட கட்டி போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு டைமிங் வந்ததுக்கப்புறம் திருப்பி சாமி அழைச்சிருவாங்க. நாங்கலாம் அன்னைக்கு பொம்பள பிள்ளையா ரெடியாகி சாரி கட்டி செம ஜாலியா போய் அங்க நின்னுட்டுருப்போம். அதுக்கப்புறம் சாரி கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் சாமி அழைச்சு எல்லா மாட்டுக்கும் போய் பொங்கல் குடுக்கும். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட பொங்கல் முடிஞ்சிரும். கும்மியெல்லாம் கொட்டுனதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்கவங்க கோயில் வீட்ட பார்த்துட்டு திருப்பி அந்த கூடைய எடுத்துட்டு கிளம்பிருவோம். ஸோ அதில வந்துட்டு லாஸ்ட் ஹைலைட்டே அந்த மாட்டுக்கு வந்து நெறைய தீய எரிச்சு விட்டு அந்த மாட வந்து சுத்தி கூட்டிட்டு வருவாங்க. அதுதான் வந்து திஷ்டி கழிக்கிறது. மாட்டுக்கு வந்துட்டு திஷ்டி எல்லாம் கழிஞ்சிரும் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கவங்க கோயில் வீட்ல போயிட்டு சாமி வந்து பேர் வைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கும். இதில ஹைலைட்டே இந்த காயாங்கருப்பட்டி நெறையா அது பேர் என்ன? மிளகும், பூண்டும் ஒரு உருண்டை உருட்டி குடுப்பாங்க. அத சாப்பிட்டா தான் பாஸ் ஆவ, கல்யாணம் ஆகும் அது இதுன்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியா சேர்ந்து ஒரே இலையில போட்டு சாப்பிட்டுட்டு அதோட பொங்கல